ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு கூட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு ஒரு டம்ளரு, 1/4 டம்ளர் சிறுபருப்பு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அடுப்பில் வச்சிடலாம். அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 விசில் வந்தவொடனே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ கடாயை வச்சுட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் தாளிச்சிட்டு அப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கா இடித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ கூட்டை இதில் கொட்டிடலாம். அதையும் கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு ஜாரில் கொஞ்சமாக தேங்காயும் சீரகமும் சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்குனா கூட்டு ரெடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.